மூணாவது ஒரு எழுப்புதல் இருக்கு. அதுதான் கடைசி கால எழுப்புதல், எண்ட் டைம் ரிவைவல். இந்த கடைசி கால எழுப்புதல்ல கர்த்தர் உண்டாக்கும் போது முதல் எழுப்புதல் எகிப்திலே வந்தது, இரண்டாவது எழுப்புதல் எருசலேமிலே வந்தது, மூன்றாவது எழுப்புதல் இந்தியாவிலிருந்து வரப்போகிறது என்று கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். அப்ப எழுப்புதல் சொன்னாலே எருசலேமில் தான் வரணும்னு அவசியம் இல்லை. மூன்றாவது எழுப்புதலுக்கு கர்த்தர் தேர்ந்தெடுத்திருக்கிற தேசம் இந்திய தேசம். அதை குறித்து தான் கர்த்தர் மோகனன் இடத்துல பேசி நாங்கெல்லாம் ஜெபம் பண்ணி காத்திருந்த பொழுது கர்த்தர் இந்த எழுப்புதலை குறித்த ரகசியங்களை ஒவ்வொன்றாய் வெளிப்படுத்த ஆரம்பித்தார். முதல்ல அதை கடைசி கால எழுப்புதல் என்றார். இன்னும் கொஞ்சம் நம்ம காத்திருந்து ஜெபித்த போது அந்த எழுப்புதல் இந்தியாவிலிருந்து வரும் என்றார். நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம், இந்தியாவிலிருந்து எழுப்புதல் வரப்போகுதுன்னு. அப்புறமும் நம்ம காத்திருந்து ஜெபித்த போது கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாய் அவருடைய மூடு திரையை விலக்கினார். அப்புறம் சொன்னார், இந்தியாவில்னு சொன்னா கீழே இந்த தென்னிந்தியாவிலிருந்து புறப்படும் என்றார். தென்னிந்தியானா உங்களுக்கு தெரியும், ஆந்திரா இருக்கிறது, தெலுங்கானா இருக்கிறது, கேரளா இருக்கிறது, தமிழ்நாடு இருக்கிறது, கர்நாடகா இருக்கிறது. இந்த 5 சேர்ந்தது பேர் தான் இந்த தென்னிந்தியா.